பேதுரு பாத்தீங்கன்னா இயேசுவை ஒரு மறுதலித்தவர். மறுதலித்தாரா? மறுதலித்த ஒரு பேதுரு. அடுத்தது பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க ரிட்டர்ன் ஆயிட்டாரு, திரும்பிட்டாரு. ஆனா திரும்பிட்ட உடனே யார் அவரை தேடி போனது? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, யார் தேடி போனது? ஏசப்பா தேடி போனார். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக தேடி போனார். அல்லேலூயா. தேடி சென்று சபையின் தூணாக பேதுரு ஆண்டவர் மாற்றின. கரங்களை தட்டலாமா? அல்லேலூயா. இந்த பேதுரு நீதானே, என்மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. கரங்களை தட்டி பாடலாமா? அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என்மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. ஆமென். அல்லேலூயா. நம் மீது எப்படிப்பட்ட தேவன்? அவரு அக்கறை உள்ள தேவன், நம்மை தேடி வந்து நம்ம நடத்துகிற தேவன். இந்த இடத்துல எனக்கு ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு வார்த்தை எனக்கு வந்துச்சு. நானும் சோர்ந்து போயிருந்தேன். என்ன ஆண்டவரே இப்படியே போய் நிற்கிறது, சோர்வு எனக்குள்ள வந்துச்சு. எல்லாருக்குள்ள சோறு வரல, சோறு வந்துச்சு எனக்குள்ள. அப்போ ஆண்டவர் எனக்கு ஒன்று ரேமா ஒன்று கொடுத்தாரு. என்னன்னா, அழைக்கப்பட்டவனாலே அழைப்பு நிறைவேறவில்லை, அழைத்தவராலே அழைப்பு நிறைவேற்றப்படுகிறது. அல்லேலூயா. பேதுரு போயிட்டாரு. பேதுரு போயிட்டோன்னே, பேதுரு உன் மேல அழைப்பு வச்சிருக்கிறம்பா, உன் மேல ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறப்பான்னு சொல்லிட்டு, இப்போ யாரால அழைப்பு நிறைவேற்றப்படுகிறது? சொல்லுங்க. அவர் தான் தேடுறாரு, தேடி போறாரு. அவர் தேடி கொண்டு வந்து மீண்டு கொண்டு வந்து தன்னுடைய அழைப்பை அவர் நிறைவேற்றினார். கரங்களை தட்டலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அழைப்பை விட்டு விலகி போனால் என்னை தேடி வந்து அவர் தன் வயல் வைத்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறார்.